introduced what we are learning in these 3 to 4 days. இந்த வரக்கூடிய 3 நாட்கள் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை பற்றி ஒரு முகவுரை உங்களுக்கு கொடுத்தேன். We saw that the topic biblical theology it is trying to integrate and analyze parts of scripture and trying to find its fulfillment in Jesus. வேதாகம இறையியல் என்ற ஒரு தலைப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகம இறையியல் எப்படி வேதத்திலே ஆரம்பித்து அது வளர்ந்து மரணமித்து இயேசு கிறிஸ்துவில் எப்படி ஒன்றாக சேருகிறது என்பதை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். And we saw 4 different aspects of the definition. அதாவது நாம் படித்த இந்த வரையறையினுடைய 4 முக்கிய பரிமாணங்களை குறித்து பார்த்தோம். In this next 45 to a few more minutes we will see 5 different things that this topic biblical theology helps us to do. இந்த வேதாகம இறையியல் என்பது நமக்கு எப்படி ஒரு 5 வழிகளிலே இது பயன்படுகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Firstly we see that when you read the Bible you may come across a lot of problem passages. நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது சில பிரச்சனைக்குரிய வேத பாகங்கள் அங்கே இருக்கும். Because most of the time we can say that the whole Bible is God's word to me. அநேக சமயத்தில் நாம் சொல்கிறோம் இந்த வேதாகமம் முழுவதுமே எனக்கு உரியது என்று சொல்கிறோம். But how can we know what God is saying to me in any given passage? கொடுக்கப்பட்ட எந்த பகுதியிலிருந்தும் கர்த்தர் என்னோடு கூட எப்படி பேசுகிறார் என்பது எனக்கு எப்படி தெரியும்? God has spoken so many things in like centuries before. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் பல காரியங்களை பேசியிருக்கிறார். And so many things in the Bible are from ancient Israel. அங்கே பழைய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். And from the ancient Near Eastern culture. அங்கே அந்த நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர் அதாவது கலாச்சாரம் அந்த இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள கலாச்சாரத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். So how does things that have been said so many centuries back in a very ancient culture have anything to do with my personal existence? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஏதோ ஒரு தூரமான இடத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில அது எப்படி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். So the first thing we will see today in this hour is we will see that biblical theology gives us the means to deal with problematic passages in the Bible by relating them to that one big message of the Bible. அதாவது நமக்கு சில வேத பகுதிகளை படிக்கும் பொழுது நமக்கு அதை புரிந்து கொள்வதிலே கடினத்தன்மை இருக்குது. ஆக இந்த பிப்ளிக்கல் தியாலஜி அல்லது வேதாகம இறையியல் என்பது எப்படி நமக்கு உதவுகிறது என்றால் வேதாகம் ஒட்டுமொத்தமாக ஒரே சம்பவத்தை ஒரே காரியத்தை பேசுகிறது என்று நாம் புரிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய அந்த பகுதியை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். So for the next few minutes we will look at some of the problematic verses that can pose confusion for us, that can pose problems for us. நமக்கு குழப்பத்தையும் பிரச்சனை தரக்கூடிய சில வேத பகுதிகளை பார்க்க போகிறோம். The first one is the command in Exodus 20 verse 8. Remember the Sabbath day to keep it holy. யாத்திராகமம் 20வது அதிகாரம் verse 8. 8வது வசனத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now when we look at that commandment we see for the ancient Israel they understood what it meant. அன்றைக்கு இருந்த பழைய இஸ்ரவேலர்கள் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பது என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். They knew why that commandment was given. அந்த கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And they knew that they had no dispute about which day would that Sabbath day would be for them. அவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் என்பது என்று என்பது அவர்களுக்கு அங்கே தெரிந்திருந்தது. Now if you talk to a Seventh Day Adventist and ask him which is the Sabbath day for you, he would say it's Saturday. ஒரு 7ஆம் நாள் ஓய்வு நாளை அனுசரிப்பவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லுவார். But when you talk to an Anglican brother or a sister, when you ask that person when is your Sabbath day, that person will say that Sunday is my Sabbath. இந்த சிஎஸ்ஏ போன்ற சபையை சார்ந்தவர்கள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள் என்று சொல்வார்கள். So in the Christian world today there are a lot of confusions about when that Sabbath day should be. இந்த ஓய்வு நாள் என்று என்பதிலே கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில குழப்பங்கள் இருக்கின்றன.
what is the significance of the Sabbath? இந்த ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவம் என்ன? Should we keep it? Should we not keep it? நாம் அதை அனுசரிக்க வேண்டுமா, அனுசரிக்க கூடாதா? But for the ancient Israel, on the surface, they knew. They had the plain understanding of what Sabbath meant. அங்கே ஓய்வு என்றால் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். And so there was no dispute for them. அதிலே அவருக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. But for us today, we see there are different views about it. ஆனால் இந்த சமயத்திலே அநேகருக்கு இதிலே பலவிதமான காட்சிகள் இருக்கின்றன. The other verse I want to talk about is Exodus chapter 23 verse 19. அடுத்த ஒரு வசனம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். It says, "Do not cook a young goat in its mother's milk." வெள்ளாட்டுக்குட்டியை அது தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. Now there was a reason why God gave that commandment back in the day. அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த கற்பனை ஏன் கொடுத்தார் என்பதற்கு காரணம் இருக்குது. But the question remains, what does it have to do with us today? இந்த கற்பனை நமக்கு இந்த நாளிலே இதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும்? And so when you look at that commandment, do not cook a young goat in its mother's milk, we will obviously think, okay, that's not applicable to us. We don't have to think about it. It's for the ancient Israel. நாம் இதை பார்க்கும் பொழுது இது நமக்கல்ல, இது தூரமான இஸ்ரவேல் என்று நினைத்துக் கொள்வோம். But we need to make sense of why it was said. ஏன் இது சொல்லப்பட்டது என்பதை குறித்து நாம் கரிசனையுள்ளவராக இருக்க வேண்டும். And we need to know whether it has any personal application for us today. நமக்கு இதை செய்வதற்கு ஏதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இதை குறித்து. So hence when we look at the commandments, the Old Testament Mosaic law, we need to look at it from the lens of biblical theology. அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள சிறப்பான இந்த பகுதியை படிக்கும் பொழுது இந்த biblical theology என்ற இந்த வேதாகம இறையியல் கண்ணோட்டத்திலே இதை பார்க்க வேண்டும். Because we see that when we think about it through the biblical theological lens, it will help us to know in what epoch, in what covenant was those commandments given. எந்த ஒரு உடன்படிக்கையினுடைய காலகட்டத்திலே உடன்படிக்கை அடிப்படையிலே அது கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். It will help us understand why it was given. Why was God saying? Because when you look at the book of Exodus, when you look at the commandments, when God gives certain commandments, He also says, "Remember to keep the Sabbath as a day," and then there is an explanation to it. அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓய்வு நாளை குறித்த ஒரு விவரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Can anyone say what was the explanation God gave for it? ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த விளக்கம் எங்கே? the next verse. Yeah, what did he say? 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். So we have to understand the Sabbath law in connection with what did God do in His creation on the seventh day He rested. அதாவது இது எதோடு தொடர்புபடுத்தியிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிருஷ்டிப்பு 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அது கர்த்தருடைய ஓய்வு நாள். At the same time we need to understand what does it mean that God rested. அதாவது கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். Is it meaning that we have to do nothing and we just keep sleeping throughout the day? நாம் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? Because certain people also say that. They have to do nothing, just sleep. அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை, எல்லாம் குறையும் கொண்டிருக்கிறார்கள். So we need to look at these verses with that biblical theological lens, because it helps us to get to the main meaning, the significance. Why did God give that? At what age did God give it? It's very important for us to know. எதற்காக ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்தார், எந்த காலத்திலே இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Now we come to the book of Song of Songs. அடுத்து உன்னத பாட்டின் புத்தகத்துக்கு வருவோம். Chapter 7 verse 4. உன்னத பாட்டுக்கு வருவோம். அடுத்து Song of Songs chapter 7 verse 4. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. It says, "Your nose is like the tower of Lebanon, looking towards Damascus." Somebody can read it out. 7 verse 4. உன் கழுத்து யானை தந்தத்தினாலும் செய்த கோபுரத்தை போடவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரமி வாசரணிகளுக்கும் குளங்களை போடவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் எக்ரோனின் கோபுரத்தை போல இருக்கிறது. Now here we see in this passage a figure of speech is being used. இங்கே ஒரு உருவகம்
பார்க்கின்றோம். And there are images that's being used. இங்கே சொல்லப்பட்ட சில சித்திரங்களை நாம் பார்க்கின்றோம். It says your nose is like the tower of Lebanon. அங்கே ஒரு மூக்கு அங்கே ஒரு பெரிய கோபுரத்தை போல இருக்கிறது. Nobody has ever spoken about my nose. சகோதரன் மூக்கை பற்றி யாரும் அப்படி பேசி வருத்தப்படுகிறார். If you take that verse, my nose is not like tower. So when you take that verse, it's important for us to understand what is the imagery that is being mentioned. அதற்கு பின்னால் சொல்லப்பட்ட அந்த சித்திரத்தினுடைய காரணம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். At the same time, we need to know what is Song of Songs all about. அங்கே உன்னத பாட்டு எதை குறித்து பாடுகிறது என்பதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். Because there are different interpretations for it. ஏன்னா உன்னத பாட்டை குறித்து பல விளக்கங்கள் உண்டு. Because some people say Song of Songs is a collection of love songs. அங்கே சிலர் என்ன கூறுகிறார்கள், இந்த உன்னத பாட்டு பலவிதமான இந்த அங்கே அன்பு வெளிப்பு நேச பாடல்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. At the same time, some people say that the Song of Songs is about Christ and the church. அந்த சிலர் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து பாடக்கூடிய பாடல்கள் சொல்கிறார்கள். But more than that, we need to understand in what covenant it was given. எந்த ஒரு உடன்படிக்கையின் காலத்தில் இது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து What is God wanting to convey to the book of Song of Songs? இதன் மூலமாக கர்த்தர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன? Why did the writer of Songs speak like that? இந்த பாடல் எழுதியவர் ஏன் இதை இப்படி கூறுகிறார்? And so tomorrow when we look at the covenants, we'll understand that when we read a certain book, we need to understand in which covenant does that book fall. நாம் வாசிக்கக்கூடிய அந்த வேத பகுதி எந்த உடன்படிக்கையின் காலத்தில் எழுதப்பட்டது என்பதை நாம் கவனித்தால் நமக்கு மிக நன்றாக நாம் காரியங்களை விளங்கிக் கொள்வோம். So we see that biblical theology helps towards these understandings. இந்த வேதாகம இது போன்ற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அது உதவுகிறது. Especially when we look at verses like Moses asks God that he wants to see God. மோசே நான் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். God says that you can't see. நீ என்னை பார்க்க முடியாது. But then he puts him in a cleft of the rock. ஆனால் அந்த ஆண்டவர் நினைச்சார், அந்த பிளவுபட்ட பாறையிலே அவரை வைக்கிறார். And he sees the back, the shadow of the back of the அந்த யெகோவாவுடைய பின்புறத்தை பார்த்து கூறுகிறார். Now you need to understand that what does that mean? அது என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். Because God is a spirit being. அங்கே தேவன் ஆவியாக இருக்கிறார். Because God was incarnate only when Christ came. அந்த இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே அவருடைய உருவத்தை பார்க்கிறோம். But in Exodus 33:34, what does that mean? That Moses saw the back of God. யாத்திராகமத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? மோசே கர்த்தருடைய பிற்பகுதியை பார்த்தார் என்றால் அந்த பொருள் என்ன? It's a hard words to understand. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு வார்த்தை. We see that the writer of Exodus is employing a figure of speech called anthropomorphic language. அதாவது மனிதனுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே கடவுளுடைய சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். It is expressing things about God in human language. அங்கே கடவுளுடைய காரியங்களை மனிதனுடைய மொழியிலே அவர் பேசுகிறார். And then we also need to understand why did Moses ask to see God, and what is God trying to display by saying, hey, just stay in the cleft of the rock, just look at the back, and then in the next few verses you see God is saying things about himself. அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த பிளவுபட்ட பாறையிலே மோசேயை வைக்கிறார். அதற்கு அப்புறமா என்ன நடக்கிறது? மோசேயுடைய பிற்பகுதியை பார்க்கிறார். அதற்கு அப்புறமா கடவுள் தன்னை பற்றி விளக்குகிறார். So we need to understand biblical theology, where such a verse is falling, in what covenantal era it is falling, what is the background, why is God trying to say what he's saying. This topic helps us towards that. Okay, இது நம்முடைய இது போன்ற எந்த இடத்திலே இந்த கடினமான வார்த்தைகள் இருக்கின்றன, எந்த உடன்படிக்கையின் காலத்திலே அந்த வசனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். Now if we come to Proverbs chapter 30 and 15. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 50வது வசனத்திற்கு வருவோம் என்றால் 15வது வசனத்துக்கு வருவோம் என்றால் எடுத்து வாசிங்க ப்ளீஸ். It says என்கின்ற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தியடையாத மூன்று உண்டு, போதும் என்று சொல்லாத நான்கு உண்டு. So do you see that the leech has two daughters, give they cry. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. Now that's a problem words. இது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது. What does
does that mean? அதன் அர்த்தம் என்ன? Now, such a verse will have a range of meanings. அந்த வார்த்தை ஒரு பலவிதமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். But there is no clear context. அங்கே ஒரு என்னுடைய சூழல் Because Proverbs doesn't have a clear context. அங்கே நீதிமொழிகளை பொறுத்தவரை அதனுடைய சரியான சூழல் என்பது நமக்கு தெரியாது. Because it is a collection of wise sayings. ஏனென்றால் அது ஞானிகளுடைய வார்த்தைகளுடைய ஒரு களஞ்சியம். But when we look at Proverbs from the lens of biblical theology, நீங்கள் இந்த வேதாகம இறையியல் கண்ணோட்டத்தில் நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது we see that this is a wisdom saying. இது ஒரு ஞான வார்த்தை. It falls in the context, it can fall in the context of the whole chapter. அங்கே அந்த முழு அதிகாரத்திற்கும் இடையிலே அது இருந்திருக்கலாம். And we see there's a lot of wisdom being given in Proverbs. அங்கே நீதிமொழியிலே பல ஞானம் கொடுக்கப்படுகிறது. But then when we see that biblical theology is pointing everything to Jesus, we see Jesus is the true wisdom of God. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த எல்லா ஞானமுமே கடைசியிலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. அவர்தான் மெய்யான ஞானம். Because we see in the book of 1 Corinthians chapter 1, Jesus is called the wisdom of God. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவரை குறித்து பார்க்கும் பொழுது The wisdom of God. தேவ ஞானம் என்று சொல்லப்பட்டது. And so we need to read the book of Proverbs with that lens. ஆகவே நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நீதிமொழிகளை படிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்திலே படிக்க But வேண்டும். if we don't read it through the lens of biblical theology and its fulfillment in Jesus, we will not understand what each of the proverbs will be. இந்த வேதாகம இறையியல் என்ற கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த ஞானம் என்பது இறுதி ஞானமாகிய இயேசுவை காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். At the same time, let's look at a verse from Joshua. Joshua chapter 10 and verse 13. யோசுவா Chapter 10 and verse 13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க நியமிக்காமல் ஏறக்குறைய ஒரு பக்கம் முழுவதும் நடுவானத்தில் இருந்தது. Yeah, here is a verse where there is a moral problem now. It's a problem that is hard to believe. இங்கே இது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அல்லது நம்புவதற்கு கடினமான ஒரு சிறிய பகுதி. How can we even imagine about the sun stopping? அங்கே சூரியன் எப்படி இருக்க முடியும்? Stopping in the middle of the sky. அங்கே நடு வானத்தில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? And it's delayed going down about a full day. கிட்டத்தட்ட ஒரு முழு நாள் முழுவதுமாக அது கீழே போவதிலே அதற்கு நேரம் எடுக்கிறது. It's hard to believe. அது நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. But when we take that verse and understand the context of Joshua, யோசுவாவுடைய சூழலை நாம் சரியாக புரிந்து கொண்டால், and when we see where Joshua fits in the story, இந்த கதையிலே இந்த சரித்திரத்திலே யோசுவா எங்கே வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், especially Joshua is a book where the conquest is happening. அங்கே யோசுவாவை குறித்து படிக்கும் பொழுது வெற்றியினுடைய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்கிறார். It's a book where we see the fulfillment of the promise that God made. அங்கே ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். So when we look at this verse from that context, we will not be fixated on what is happening there, but we will get the greater picture what God is trying to tell over there. It is God fulfilling His promise of the Israelites conquering the promised land. இஸ்ரவேல் மக்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்ற அந்த வாக்குறுதியை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். There's another verse that we can look at is Exodus chapter 10 verse 20. யாத்திராகமம் 10வது அதிகாரம் 20வது வசனம். Yeah. It says, but the Lord hardened Pharaoh's heart, and he would not let the Israelites go. அங்கே கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. Now there are verses in Exodus which says that Pharaoh hardened his heart. அங்கே பார்வோ தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துவதாக சொல்வதற்கு வசனங்கள் உண்டு. Many times it says. பல சமயத்திலே. But at the same time, we also see verses the Lord hardened Pharaoh's heart. அங்கே என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் அங்கே பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார் பார்க்கிறோம். It's hard to understand. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கடினமாக It's hard to understand. Then the question comes, then if God is hardening Pharaoh's heart, can he be blamed for his problem? கர்த்தருக்கு பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினால் நம்ம பார்வோனை குற்றப்படுத்த முடியுமா? So there's a moral problem. அது நமக்கு விடைக்கொள்வது சற்று கடினமாக இருக்குது. That's why we need to understand the context of that
passage. அந்த பகுதியினுடைய சூழல் நாம் புரிந்திருக்க வேண்டும். And we need to understand biblical theologically what is God trying to say over there. At what stage is that happening? இது எப்பொழுது நடைபெறுகிறது? அதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? And so we see there that Pharaoh continues to harden his heart. பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And there is a point when the Lord gives him over. ஒரு சமயத்தில் என்ன செய்கிறார்? அவரை கடினப்படுத்துவதற்கு அனுமதித்து. So God cannot be blamed for it. இதற்கு கர்த்தரை நாம் குற்றப்படுத்த முடியாது. And Pharaoh cannot be let off the hook. He is accountable for his sinfulness. பார்வோன் தன்னுடைய பாவத்திற்கு அவர் கடன் கொடுக்க வேண்டும். கடினப்படுத்துகிறார் என்றால் அதற்கு அவர்தான் பொறுப்பு. Because these are verses that people used to blame God. அதாவது இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை சிலர் என்ன செய்கிறார்கள்? குற்றப்படுத்துகிறார்கள். Now there's another verse in Joshua chapter 10 verse 40. We read over there, Joshua chapter 10 verse 40. யோசுவா 10:40வது அதிகாரம். There we see that God is commanding. He totally destroyed all who breathed, just as the Lord, the God of Israel, had commanded. அங்கே இஸ்ரவேல் தேவன் சொன்னபடி அங்கே எல்லோரும் கொலை செய்யப்படுகிறார்கள். And at the same time in Psalm 137 we see over there, O daughter of Babylon, doomed to destruction, happy is he who repays you for what you have done to us, he who seizes your infants and dashes them against the rocks. The question comes, how can God even kill infants? 137 சங்கீதத்தை படிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், உன்னுடைய குழந்தைகளை பாறையின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்ற வசனம் சொல்லுகிறது. ஒரு சிறு குழந்தைகளை மோதி அடிப்பதிலே கடவுளுக்கு என்ன சுகம் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. How can God command for a complete nation to be destroyed? ஒரு தேசம் முழுவதுமாக அழிந்து போவதிலே கடவுளுக்கு என்ன சுகம்? And that's why so many people say the God of the Old Testament is a cruel God, but the God of the New Testament is a kind and loving God. அதனால்தான் அநேகர் சொல்கிறார்கள், பழைய ஏற்பாட்டிலே உள்ள கடவுள் அங்கே கொடுமையானவர், புதிய ஏற்பாட்டிலே உள்ள கடவுள் அன்பு நிறைந்தவர். Now if you take these verses in isolation, that's the conclusion you will make. நீங்கள் இந்த வசனங்களை தனித்தனியாக எடுத்து படித்தால் அப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள். But when you think about it biblical theologically, with context in mind, in what covenant it was said, what was God trying to do, we will understand that there is a greater picture to it. நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த வேதாகம இறையியல் கண்ணோட்டத்திலே படிக்கும் பொழுது, அந்த சூழலை அறிந்து படிக்கும் பொழுது, ஒரு பெரிய அந்த சித்திரத்தின் அடிப்படையில் படிக்கும் பொழுது, கர்த்தர் எந்த உடன்படிக்கையின் காலத்தில் நடந்தது என்பதை கணக்கில் கொள்ளும்போது அதனுடைய சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Because if you really understand the Old Testament, we will know that the God of the Bible is not just a loving God, he is also a holy God. நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பு நிறைந்தவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். He is a holy God. He cannot tolerate sin. அவர் பாவத்தை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. He cannot keep sin go on forever. அவர் எந்த நாளும் பாவம் தொடர்ந்து அங்கே பெருகிக்கொண்டே போவதை அனுமதிக்க முடியாது. That's why you need to read from Genesis onwards. அதனால தான் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். God blessed Adam and Eve. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். Gave them everything. அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். Put them in the garden of Eden. அங்கே ஏதேன் தோட்டத்திலே அவர் வைத்தார். Told them you can eat from all the trees. எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம் என்று சொன்னார். Except for one tree. ஒரே ஒரு மரத்திலே புசிக்க கூடாது. Except for one tree. ஒரு மரத்திலிருந்து புசிக்க கூடாது. Day you eat of that fruit, you will die. அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று கூறினார். But what happened? என்ன நடந்தது? They went for that fruit. அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். They didn't want to obey God. They wanted rather God to serve them. அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை, கர்த்தர் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். But what happens? என்ன நடந்தது? The consequence. அதனுடைய விளைவு என்ன ஆனது? We see the consequence, and even today we are bearing the consequence of that sin. இந்த நாளிலும் கூட அந்த பாவத்தின் விளைவை நாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். And God took them out of the Garden of Eden. He cursed them. ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து புறம்பே தள்ளி அவரை சபித்தார். And we see in the midst of all those curses, God still cares for them and gives them the hope of a redeemer. இப்படி இருந்தாலும் இதற்கு இடையிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு மீட்பரை வாக்குறுதி செய்கிறார். That is the history of God throughout the Bible. வேதம் முழுவதுமாக நாம் இதை பார்க்கிறோம். We need to see God both as holy as well as loving. நாம் கர்த்தரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தமானவர், அதே சமயத்தில் அன்புள்ளவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். You cannot take one and exalt. You can't take one and exalt it and keep the other low. கர்த்தருடைய பண்புகளில் ஒரு பண்பை உயர்த்தி மறு பண்பை தாழ்த்த முடியாது. Because we will misunderstand God. நாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. And that's why biblical theology is very important.
ஆகையினால் தான் வேதாகம இறையியல் என்பது மிக முக்கியமானது. It helps us to have a correct view of God. கர்த்தரை குறித்த சரியான பார்வை நமக்கு கற்றுக் It கொடுக்கிறது. helps us to understand how God works according to His character. ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்திற்கு ஒத்தவண்ணமாக எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து He is holy, so He cannot tolerate sin. He will punish sin. அவர் பரிசுத்தமுள்ளவர், ஆகவே அவர் பாவத்தை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது, பாவத்தை But தண்டிப்பார். at the same time, He is loving and He will make a way for you. He will care for those who believe in Him by faith. அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி So we தருகிறார். cannot blame God. தேவனை நாம் குற்றப்படுத்த There are முடியாது. so many people today who blame God. அநேகர் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை குற்றப்படுத்துகிறார்கள். God is like that. God is cruel. How did God even? How can God do that? கர்த்தர் இதை எனக்கு எப்படி செய்ய முடியும், எப்படி செய்யலாம் என்று கேள்வி கேட்கிறார்கள். God is not just loving, but He is also holy. அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர். And that's why the gospel is important for us to listen. அதனால தான் அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because we are all sinful people. நாம் எல்லோருமே பாவம் செய்யக்கூடிய We மக்களாக are இருக்கிறோம். all sinful not because we committed any sins, we are sinful by nature. ஏனென்றால் நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, நம்ம இயல்பாகவே பாவ சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். Every person who came from Adam and Eve, which includes all of us, we came into this world with a sin nature. நாம் எல்லோருமே பாவ சுபாவம் உடையவர்களாக பிறந்திருக்கிறோம். And that's why God should destroy us. He should condemn us. That's what He should be doing to us. அங்கே அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவத்தை தண்டிக்கிறார். அதற்காக தான் அவர் தண்டனை. Nobody can blame Him for doing that. அப்படி அவர் பாவத்தை தண்டிப்பதில் யாருக்கும் கேள்வி கொடுக்க முடியாது. But by grace He prepared a way for us. அங்கே ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி He கொடுத்திருக்கிறார். prepared His own Son to die in our place, where He can receive the wrath of God and we can be saved. நம்முடைய இடத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மரிக்கும்படியாக அவர் So hence, brothers and sisters, when you preach the gospel, don't just preach about God's love, preach about repentance. நீங்கள் கர்த்தருடைய அன்பை பற்றி மட்டுமல்ல, மனம் திரும்புவதை பற்றி நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். That's how the apostles preached. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் செய்தார்கள். That's how Paul preached. அப்படித்தான் பவுல் பிரசங்கம் செய்தார். That's how Peter preached on the day of Pentecost. Repent for the kingdom of God. நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஒவ்வொருவரும் பிரசங்கம் செய்தார்கள். மனம் திரும்புங்கள், பரவராட்டம் சபையில் தெரிகிறது. We have to be careful with how we present the gospel. நாம் சுவிசேஷத்தை எப்படி நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை நம்ம கேள்வி கேட்கிறோம். God is loving, He is also holy. தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். That is how biblical theology helps us to make sense of these passages. இது போன்ற பகுதிகள் கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் Now the second thing, வேதாகம இறையியலை நீங்கள் சரியாக புரிந்திருக்க வேண்டும். so that's the first thing. That's the first thing. Biblical theology gives us the means of dealing with problematic passages by relating them to the greater picture of the Bible. கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதிலே இந்த இறையியல் வேதாகமம் நமக்கு உதவுகிறது. So don't வேதத்தினுடைய முழு சித்திரத்தையும் அதை புரிந்து கொண்டு அதோடு கூட இந்த கடினமான பகுதியை தொடர்படுத்தி பார்ப்பதனாலே அது நமக்கு இலகுவாகிறது. So don't read any passage in isolation. ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக நீங்கள் படிப்பது அது வேற ஆபத்தை விளைவிக்கும். That's what we do when we read the Bible in a hurry. நாம் வேகமாக வேதத்தை படிக்கும் பொழுது இதுதான் சம்பவிக்கிறது. We take one verse, ஒரு வசனத்தை எடுக்கிறோம், we give a meaning to it, அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றோம், and we think that is the meaning. அதுதான் அர்த்தம் நினைத்துக் கொள்கிறோம். But sadly, we are so far from the real meaning. ஆனால் உண்மையிலே விட்டு தூரமாக நாம் இருக்கின்றோம். Read the Bible with biblical theology in your minds and with context in mind. That's when you really understand the beauty of God. ஆகவே வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் எந்த சூழலிலே எழுதப்பட்டது, இந்த வேதாகம இறையியலுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் அந்த பகுதியை படிக்க வேண்டும். Now, secondly, we see that biblical theology will enable to relate any Bible story to the whole message of the Bible, and therefore for ourselves. வேதத்திலே உள்ள எந்த ஒரு வேதாகம சரித்திரமும் அந்த முழு சித்திரத்தோடு தொடர்புபடுத்தி அதற்கு அடுத்தபடியாக அந்த பகுதியை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த வேதாகம இறையியல் பயன்படுகிறது. Now here's the thing. We all love stories. நாம் கதைகளை கேட்பதில் நமக்கு மிகுந்த ஆசை உண்டு. Especially small children. We encourage children to say stories, right? சிறுபிள்ளைகள் கதை சொல்வதை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். Especially when we all gather together, we love to hear stories. நாம் விதமாக பிள்ளைகள் சேர்ந்திருக்கும் பொழுது அவரோட கதைகளை சொல்லியோ கேட்டோ நாம் ஆனந்தம் அடைகிறோம். Now when we hear stories, it entertains us.
அந்த கதைகளை கேட்கும் பொழுது அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Even when we hear scary stories, it's still entertaining. கதைகள் கேட்பதற்கு பயங்கரமான கதைகளாக இருந்தாலும் நமக்கு அதை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. But that's not the same with the story of the Bible. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் என்பது அப்படி அல்ல. We see that the story of the Bible is not to entertain. வேதத்தில் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு மகிழ்விப்பதற்காக அல்ல. Each of the Bible story is a vehicle of truth about God and about us. தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் அந்த உண்மையை நமக்கு சொல்லித் தருவதற்காக இந்த சரித்திரங்கள் நமக்கு உதவுகின்றன. Now sometimes when we read certain things in the Bible, we may not understand the truth right away. உடனடியாக அந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு அதன் அர்த்தம் புரியாது. But when we read it in context, in light of the big story, we understand what it means. நீங்கள் வேதாகம் என்ற ஒரு முழு சித்திரத்தின் அடிப்படையிலே நீங்கள் அந்த கதையை படிக்கும் பொழுது நீங்கள் அதன் அர்த்தத்தையும் அதனுடைய பயன் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். Especially stories from the Old Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர சம்பவங்கள் அப்படித்தான். Now just for example, think about the story of the event where Joshua and the army goes and conquers the city of Jericho. அங்கே யோசுவாவை குறித்து பார்ப்போம். யோசுவா என்ன செய்கிறார்? அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகிறார். Now when we read that event, the meaning is not very self-evident. அந்த அதிலே யோசுவா எரிகோவை பிடிக்க போகிறார் என்பது நமக்கு உடனடியாக புரியவில்லை. Now if we apply that text to us today, இன்று நமக்கு அந்த பகுதியை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவோம் என்றால் it's a little difficult. Today we are not attacking, we are going and attacking and breaking cities. எரிகோவை நாம் பிடிக்க போவதில்லை. And so sometimes we can just come out of that text with a very bland application. Just trust and obey God. நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கதையை முடித்து விடுகிறோம். But we see there is a greater meaning to it. அதற்கு அதைவிட பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a greater meaning for that event where Jericho is destroyed by Joshua and the army. அந்த எரிகோ கோட்டையானது அங்கே யோசுவாவாலும் அவருடைய கூட்டத்தாரும் அங்கே அழிக்கப்படுகிறது. அதுக்கு பின்னணியிலே ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கிறது. We need to understand what is God trying to say. God is trying to say that I will keep my promise. என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். And I will make sure that what I have promised to you will happen. I promise that I will give you the promised land. I will do it. நான் உனக்கு அந்த வாக்குத்தத்த பூமியை கொடுப்பேன், அதை செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். And he made that promise long time back. அதை अनेक வருஷங்களுக்கு முன்னதாக செய்தார், அதை செய்து முடிக்கின்றார். So to understand that incident, we need to go back to Genesis. நீங்கள் அந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆதியாகமத்துக்கு செல்ல வேண்டும். And that's where we read how God tells them that there will be a time you will be slaves in the land of Egypt, but there will be a time where I will destroy all these nations and I will give you the land. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எகிப்தில் அடிமையாக இருப்பீர்கள், ஆனால் ஒரு சமயத்திலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி சிறைப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். But if you go a little more early than that, இன்னும் அதோட பின்பதாக செல்ல வேண்டும் we என்றால் should go to the place where we see the Abrahamic covenant. அங்கே ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை பார்க்க முடியும். We see 3 clauses are there in Abrahamic. அங்கே 3 காரியங்களை குறித்து பார்க்க முடியும். One of the clauses, the land clause. அங்கே ஒரு காரியம் அங்கே நிலத்தை பற்றியது. It's a land promise. அங்கே தேசத்தை பற்றியது. God says, I will give you the land. நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று கூறுகிறார். So now do you understand how Joshua is connected with Genesis? பாருங்கள் எப்படி யோசுவாவையும் அந்த ஆதியாகமம் எப்படி தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது புரிகிறதா உங்களுக்கு? At the same time we go a little more early. இன்னும் கொஞ்சம் பின்பதாக சென்றால் When we come to Genesis chapter 3 verse 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே The seed of the woman, the savior. அங்கே ஸ்திரீயுடைய வித்தை குறித்து வாசிக்கின்றோம். The seed of the woman is coming to rescue people from their sins. அங்கே ஸ்திரீயுடைய வித்து அங்கே மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உதவி செய்கிறார். And when we come fast forward, we see Joshua is one of the leader who points to Jesus. அங்கே யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது யோசுவா இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முன் நிழலாக இருக்கின்றார். And he is that leader who is leading his people to victory. அங்கே இஸ்ரவேல் மக்களை வெற்றிக்கு நேராக வழிநடத்தி செல்கிறார். But at the same time we see that leader is not the ultimate rescuer for Israel. ஆனால் இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது யோசுவா இஸ்ரவேலரை இறுதியாக நடத்த போவது கிடையாது. இயேசுவே இஸ்ரவேல் மக்களையும் உலக மக்களையும் நடத்த போகிறார் என்பதை பார்க்கின்றோம். And so at the same time we see that Joshua is pointing to the greater savior Jesus Christ. யோசுவா யாரை காட்டுகிறார்? இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளமாக காட்டுகிறார். So we see we cannot read
Joshua in isolation. ஆகவே யோசுவாவின் புத்தகத்தை அதை தனியாக நீங்கள் படிக்க முடியாது. And so we need to understand biblical theology. ஆகவே நீங்கள் வேதாகம இறையியலை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். And so it helps us to relate any Bible story to the whole message of the Bible. ஆகவே வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு சரித்திரத்தையும் வேதாகம் முழுவதுமாக நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். And so when we understand that story of the destruction of Jericho in the light of the context, in light of the biblical theology, we'll understand that there is an application over there. It's not just about trust and obedience, it's about believing in God's promise. அதாவது அந்த இடத்துல அந்த வசனத்தை மட்டும் பார்க்கும் பொழுது நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதை மட்டுமல்ல, ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை செய்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், ஆகையினாலே நீங்கள் அவரை விசுவாசிக்கலாம் என்று இன்னும் ஒரு படி மேலாக சென்று நீங்கள் அந்த பகுதியை புரிந்து கொள்ள முடியும். And we also start applying it to our lives and trusting in the Lord because He is our rescuer. நீங்கள் அந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் அவரை நம்பலாம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்ம இன்னும் வெற்றிக்கு நேராக வழிநடத்துவார் என்று நீங்கள் So I தீர்மானிக்கலாம். hope you can see how biblical theology helps us to go deeper. It helps us to think deeper. ஆகவே நீங்கள் இந்துமாக ஒரு வேதாகம் முழுவதுமாக வேதாகம இறையியல் கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமாக காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். And when we think like that, when we read the Bible, when we preach the Bible like that, people will worship God. நீங்கள் இந்துமாக மற்றவரிடத்திலே பிரசங்கம் செய்யும் பொழுது மற்ற மக்கள் தேவனை ஆராதிப்பார். So it's important for us to think about biblical theology because it relates single incidents to the great picture of the Bible and it helps us to apply it to our lives. ஆகவே இந்த இறையியல் கண்ணோட்டத்திலே வேதங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒரு சிறு சிறு நிகழ்ச்சியையும் கூட சரியாக புரிந்து கொள்ள முடியும். Now, third way this topic of biblical theology is helpful to us. மூன்றாவதாக It helps us to make sense of the Old Testament. பழைய ஏற்பாட்டை சரியாக நாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகம இறையியல் கண்ணோட்டம் உதவுகிறது. Now, we can all agree that reading Old Testament is not easy. பழைய ஏற்பாட்டை படிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. Because it's a pre-Christian literature. அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன்பதாக உள்ள ஒரு பழைய இலக்கிய தொகுப்பு. Because nowhere in the Old Testament we see the distinctives of Christian life or faith. அங்கே நாம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ விசுவாசம் இது போன்ற காரியங்களை தெளிவாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அப்படி பார்க்க முடிவதில்லை. Because the people of Israel were not Christians. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அன்று. And we see that we cannot say that they lived Christian lives. They did not live Christian lives. அவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாது. It's something we see in the New Testament. அதை புதிய ஏற்பாட்டில் தெளிவாக பார்க்கின்றோம். At the same time, in the Old Testament, there are a lot of directives. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பல வழிநடத்துகள் நமக்கு இருக்கின்றன. Which we as Christians do not observe today. நாம் இன்று அதை பின்பற்றுவது இல்லை. And we see that, for example, the ritual law of Israel. இஸ்ரவேலிலே பலவிதமான சடங்காச்சாரங்கள் இருக்கின்றன. Which no longer applies today. இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் இன்று நமக்கு பொருந்தாது. But at the same time, there is a moral law in the Mosaic law, which is still in effect today. ஆனால் இன்றும் கூட அதிலிருந்தும் சில உண்மைகளை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதை நாம் அபியாசப்படுத்த முடியும். So there's lot of directives in the Old Testament which can be very confusing. பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒழுங்குமுறைகள் நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடும். At the same time, when we come to the prophetic books in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வருகிறோம் என்றால் we see the prophetic books talk about the saving work of God. அங்கே தேவன் மக்களை ரட்சிப்பார் என்பதை குறித்து பழைய ஏற்பாடு கூறுகிறது. தீர்க்கதரிசன புத்தகங்கள். We see the prophets constantly coming and telling Israel, if you don't obey, if you don't keep the commandments, you will be taken into exile. நீங்கள் விதமாக தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டு செல்வீர்கள் என்ற ஒரு எச்சரிப்பு இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. But after a few years, the Lord says, I will bring you back. நான் உங்களை திரும்பமாக கொண்டு வருவேன் என்று கூறுகிறார். But when in the prophetical books, when the prophets are talking about the saving work of God, there is no mention of the saving work of Jesus. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை குறித்து நாம் அதிகமாக So பார்க்கிறோம். the saving work is more about the national destiny of Israel. அங்கே இஸ்ரவேலுடைய ஒரு தேசம் எங்கே செல்கிறது என்பதை பற்றி இருக்கிறது. And the kingdom of God is centered on the temple of God. அங்கே தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவாலயத்தை மையமாக கொண்டதாக இருக்கிறது. That's why when they came back, they rebuilt the temple. அதனால தான் அவர்கள் மீண்டுமாக தேவாலயத்தை கட்டினார்கள். And all the people were gathered again together. எல்லா மக்களும் மீண்டுமாக ஒன்று சேர்ந்தார்கள். So we see that there is no saving work of Christ mentioned in any of the prophetical books. அங்கே இயேசு கிறிஸ்து
நம்மை ரட்சிக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை இங்கே பழைய ஏற்பாட்டிலே. At the same time, if Old Testament is the preparation for the New Testament, அதே சமயத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு ஆயத்தமாக the இருக்கிறது. question is, why is the religion of the Old Testament so different than our religion today? ஆகவே ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, பழைய ஏற்பாட்டில் உள்ள சடங்காச்சாரங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் முறைகளுக்கும் ஏன் வேறுபாடு இருக்கிறது? They had a very Jewish, the Israelite religion. இஸ்ரவேல் என்ற ஒரு அங்கே மதம் இருக்கிறது. But the New Testament religion is a Christian religion. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மதத்தை பார்த்து There's a big difference. பெரிய வேறுபாடு இருக்கிறது. And so because of all of these reasons, people find Old Testament very difficult. ஆகையால் தான் அநேகர் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதே கஷ்டம் அவருக்கு இருக்கிறது. That's why in many churches they don't preach anymore from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேகர் பிரசங்கம் செய்வது கிடையாது. When was the last time you heard any preaching from the prophetical books? பழைய ஏற்பாட்டிலே உள்ள அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து எங்கே எப்பொழுது பிரசங்கத்தை கேட்டீர்கள்? The brothers who preach over here, when you think about what to preach, does Old Testament come to your mind first? என்பதை பற்றி பேசும் பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசுகிறீர்களா? And also when we come to a personal reading, we find it difficult to go to the Old Testament. பழைய ஏற்பாட்டை படிப்பதில் தனியாக படிப்பது சிரமம் இருக்கத்தான் செய்கிறது. That's why Psalms and Proverbs are the most number of books that we read so much. அதிகமாக படிக்கக்கூடிய புத்தகம் நீதிமொழிகள் மற்றும் சங்கீதமாக இருக்கிறது. So it's sad to know that a big section of the Bible which is so foundational has been removed from people's lives. மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அங்கே இருந்து மாறி இருக்கக்கூடிய புத்தகங்கள் பெரும்பகுதியாகவே இருக்கின்றன. But yet there is something that makes us to go back to the Old Testament. பழைய ஏற்பாட்டுக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற காரியங்கள் இருக்கின்றன. That is because when we read the New Testament calls Old Testament as scripture. புதிய ஏற்பாடுகளை வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை வேதாகமம் என்று குறிப்பிடுகிறது. Is there any words that comes to your mind? உங்களுக்கு வரக்கூடிய வசனம் எந்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது? Any words that says that the Old Testament is scripture? பழைய ஏற்பாடை வேதம் என்று சொல்லக்கூடிய? Yes. Yeah, we see that in 2 Timothy 3 verse 16. All scripture is God-breathed. எல்லா வேத வசனங்களும் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. Can someone read that verse? வசனத்தை வாசிக்க முடியுமா? Is it 1st or 2 Timothy? வேத வாக்கியங்கள் எல்லாம் 2 Timothy, yes. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. Yes, for instruction, for what's the list given there? Teaching, reproof, correction, training. Yes, for teaching, rebuke, correction, and Training. yes. உபதேசம் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தல் நீதியை படிப்பது. Now all scripture over there, until then, the whole canon was not complete. The whole scripture was not complete. அது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அது சரியாக பழைய ஏற்பாடை குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாடு இன்னும் நிறைவேறவில்லை. Certain books of the New Testament were there, but the whole of the Old Testament was ready. புதிய வேதாகமம் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒன்றாக இருக்கிறது. And so all scripture over there points to the literature including the Old Testament. வேதாகமம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடை உள்ளடக்கிய ஒரு பகுதி. At the same time, when Jesus started his public ministry, he took the scriptures and he expounded it. அங்கே இயேசு கிறிஸ்து வேதாகமம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை பகுதியை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். At the same time, he said all these scriptures are now fulfilled in him. என்னிலே இந்த வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறுகிறார். So, should we ignore the Old Testament? ஆகையாலே பழைய ஏற்பாட்டை நீங்கள் விளக்க முடியுமா? We saw so many differences. பலவிதமான வித்தியாசங்களை பார்க்கின்றோம். We saw that Old Testament is very difficult to understand. வேதாகமம் பழைய ஏற்பாடு படிப்பதே கடினமாக இருக்கிறது. But when we learn biblical theology, when we understand that Bible is one unified book with one single theme, which finds its fulfillment in Jesus, we will run back to the Old Testament. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே எல்லா வசனமும் நிறைவேறுகிறது என்பதை அறிந்தால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை நோக்கி ஓடுவீர்கள். இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடு என்ன கூறுகிறது
என்பதை கண்டுபிடிக்க ஆவலாக இருப்பீர்கள். I keep mentioning the book of Leviticus. லேவியராகமத்தை மீண்டும் மீண்டுமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Why should you read the book of Leviticus? நீங்கள் லேவியராகமத்தை படிக்க வேண்டும். Because you see the offerings over there. அங்கே வந்து காணிக்கைகளை குறித்து You வாசிக்கின்றோம். see the sacrifices over there. அங்கே பலிகளை குறித்து வாசிக்கின்றோம். You see God's provision for forgiveness of sins. பாவத்திலிருந்து மன்னிப்பு எப்படி பெறுவது என்பதை பற்றி அவர் கூறுகிறார். And then when you come to the chapter 16 of Leviticus, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் you வந்தால் see the day of atonement. அங்கே அந்த டே ஆஃப் அட்டோன்மென்ட் பிராயச்சித்த பலியினுடைய தினத்துக்கு வருகிறீர்கள். You see how God has provided for the forgiveness of the sins of His people. தன்னுடைய மக்களுடைய பாவ மன்னிப்பிற்காக கர்த்தர் செய்த காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிய முடியும். And then when you read the book of Hebrews, எபிரேயர் எழுதினதுக்கு வாருங்கள். you see over there that there are verses that says that in the Old Testament sacrifices were made regularly, but now there is only one sacrifice that's என்ன வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகள் தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருந்தன. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவில் அந்த பலி நிவர்த்தியாக என்று வாசிக்கிறோம். That's why you should read the book of Leviticus. அதனால தான் நீங்கள் லேவியராகமத்தை வாசிக்க வேண்டும். How do you get that understanding? அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? You need to think biblical theologically. ஆகையால் நீங்கள் வேதாகம இறையியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும். It helps you to read it as one story. ஆகவே நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே சரித்திரமாக நீங்கள் பார்க்க முடியும். So thirdly, biblical theology helps us and it shows us the relationships of all the parts of the Old Testament to the person and work of Jesus Christ. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வேத பகுதிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய கிரியைகளை நமக்கு காட்டுகிறது. And therefore we can find applications for our lives. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் அதனுடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். Now the fourth thing, நான்காவதாக we see that biblical theology helps us to map out the unity of the Bible by looking at its whole message. மீண்டுமாக நாம் சொல்லுகிறது என்னவென்றால் வேதாகம் முழுவதும் ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் ஒரே புத்தகமாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வேதாகம இறையியல் நமக்கு உதவுகிறது. If you come to Kotagiri, நீங்கள் கோத்தகிரிக்கு வந்தால், if you come through the highway, நீங்கள் அந்த ஹைவே வழியாக வரும்பொழுது you will see certain places. சில இடங்களை பார்ப்பீர்கள். If you come to Highfield, ஐஃபிலுக்கு வரும்பொழுது you will only see Highfield. ஐஃபில் மட்டும் பார்ப்பீர்கள். You will not see Ramchandra. அங்கே வேற இடத்தை பார்க்க முடியாது. You will not see other places. மற்ற இடங்களை பார்க்க முடியாது. You will only see certain buildings, the trees over here, cars parked, certain people. சில இடங்கள் கார் பார்க் அந்த பார்க் போட்ட இடங்களை மட்டும் பார்க்க முடியும். That is called the view we get on ground. பூமியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு படம். But when we have a bird's view, அதாவது ஒரு பறவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இருந்தால், you will see how this location is in relation to other locations. இந்த இடம் மற்ற இடங்களோடு கூட தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். மேலாக சென்று பார்த்தால், if you are here in Highfield, you only get to see Highfield. ஹைஃபீல்ட்ல இருக்கும் பொழுது இதை மட்டுமே நீங்க பார்ப்பீர்கள். That's why when you fly in an airplane, நீங்க ஏரோப்ளேன்ல பறக்கும் பொழுது you look from above, you see the landscape. அங்கே நீங்க அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கிறது பார்க்க முடியும். You see green areas, அங்கே பசுமையான இடங்களை பார்க்க முடியும். certain mountains, சில மலைகளை பார்க்க முடியும். then you see some rivers. அங்கே ஆறுகளை பார்க்க முடியும். After some time you will see big oceans. அங்கே கடல்களை பார்க்க முடியும். What does that help you to see? அது நீங்கள் பார்ப்பது என்ன பார்ப்பது உதவுகிறது. You get to see how everything is related. எல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். Because in a bird's view, the mountains are there with the plains. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஒரு பறவையின் கண்ணோட்டத்திலே பூமியை பார்க்கிறீர்கள். And that's why during wars, these armies and spy agencies would go in airplane and have that bird's view to understand what is happening in the enemy territory. பக்கத்திலே உள்ள நாட்டிலே என்ன நடைபெறுகிறது என்பது விவரமாக சென்று தான் பார்க்க முடியும். பார்த்து அதை புரிந்து கொள்ள முடியும். That's exactly what a map does. அதைத்தான் ஒரு படம் நமக்கு உதவுகிறது. If you take the map of India, you will see the map of India. இந்தியாவின் மேப்பை பார்க்கும் பொழுது இந்தியாவுல காரியங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். All the different states of India. இந்தியாவுல எல்லா ஸ்டேட்களும் அங்கே இருக்கும். If you take the map of Tamil Nadu, you see Tamil Nadu. தமிழ்நாட்டின் மேப் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் காரியங்களை பார்ப்பீர்கள். In a whole sense. முழுவதுமாக பார்ப்பீர்கள். But if you take the map of the whole world, you will see what's out there in the world. உலகம் மேப் முழுவதுமாக பார்க்கும் பொழுது இன்னும் வித்தியாசமான படமாக இருக்கும். And
And so a bird's eye view is very important. அதனாலே பறவை கண்ணோட்டம் என்பது மிக முக்கியமானது. Bird's view is important because it helps us to relate each things to each other. நீங்கள் இங்கே மேலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது கீழே உள்ள பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. That's exactly what biblical theology does. அதுதான் நமக்கு வேதாகம இறையியல் செய்கிறது. It gives you a bird's view of the Bible. வேதத்தினுடைய பறவை கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. It gives you a view of the Old Testament narratives. பழைய ஏற்பாட்டில் உள்ள சொல்லப்பட்ட அந்த சரித்திர சம்பவங்கள் எல்லாம் அப்படித்தான் நமக்கு விளக்க முடியும். It gives you a view of the prophetical books. அங்கே தீர்க்கதரிசிகள் என்ன கூறுகிறார்கள்? It gives you a view of the poetical books. அந்த ஞான புத்தகங்கள் நமக்கு என்ன கூறுகின்றன? It gives you a view of the wisdom literature. அங்கே ஞான புத்தகங்கள் நமக்கு என்ன கூறுகின்றன? And then it gives you a view of the Gospels சுவிசேஷ புத்தகங்கள் என்ன கூறுகின்றன? and the pastoral epistles அந்த இங்க இப்ப அந்த 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 நிருபங்களை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? and the general epistles. பொதுவான நிருபங்கள் And then the apocalyptic, that kind of literature. எதிர்காலத்தை குறித்து அங்கே வெளிப்படுத்திய சுவிசேஷம் அங்கே போன்ற நிருபங்கள் புத்தகங்கள். You get a bird's view of the Bible. ஆகவே வேதத்தை குறித்து ஒரு முழு பறவை கண்ணோட்டமும் நமக்கு இருக்க வேண்டும். And you'll understand how the Pentateuch is related to the Gospels. அங்கே எப்படி அங்கே ஐந்தாகமும் சுவிசேஷத்தோடு எப்படி இணைந்திருக்கிறது. And you'll understand how the poetical books is related to the apocalyptic literature. எப்படி இந்த அந்த செய்யுள் புத்தகங்கள் எல்லாம் இந்த மற்றபடி வெளிப்படுத்திய சுவிசேஷத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. And most importantly, you'll see how all of it is pointing to Jesus. எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. The cross is at the center. எப்படி கிறிஸ்து சிலுவைதான் மையமாக அமைந்திருக்கிறது. Christ and his death and his resurrection are at the center. அங்கே கிறிஸ்துவோட மரணம் தான் வேதத்தினுடைய அந்த பிப்ளிக்கல் தியாஜன மையமாக இருக்கிறது. That's why Jesus said in Luke 24, the writings and the wisdom literature, the Pentateuch, all of that points to me. இயேசு கிறிஸ்து லூக்கான சுவிசேஷத்தில் என்ன கூறுகிறார்? இங்கே இந்த எல்லா புத்தகங்களும் என்னையே காட்டுகிறது என்று கூறுகிறார். And that's exactly what we see in 1 Corinthians. Every promise in the Bible finds its yes and amen in Christ Jesus. ஒன்று கொரிந்தியர் நாம் இந்த வாசிக்கிறோம். வேதத்துல எல்லா வசனங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறத வாசிக்கிறோம். And so that's why we need to think about biblical theology. அதனால் தான் நாம் இந்த வேதாகம இறையியல் கண்ணோட்டத்திலே வேதத்தை பார்க்க வேண்டும். That's why today in many churches preaching is boring. அநேக சபைகளிலே இந்த பிரசங்கங்கள் கேட்பதற்கு போர் அடிக்கின்றன. That's why in many churches preachers take 20 verses in one preaching. அங்கே அநேக இடத்துல என்ன செய்றார்கள்? 20 வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் பிரசங்கம் செய்றார்கள். That's why when the preacher doesn't know what he's saying, அவர் பிரசங்கி கூட அவர் என்ன பேசுறாரோ அவருக்கும் தெரியவில்லை. That's why people have lost interest in God's word, and that's why we see a large segment of people in churches are biblically illiterate. அங்கே அநேக சபையில் கூடிய அநேகருக்கு வேத வசனம் புரியாத போகிறார்கள். So biblical theology helps us to see the Bible from a bird's eye view. அங்கே வேதாகம இறையியல் என்பது வேதத்தை உங்களுக்கு ஒரு பறவை கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. It maps out the entire unity of the Bible. அங்கே வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் எப்படி இணைந்திருக்கிறது என்று காட்டுகிறது. And it helps us to look at the Bible as one message. வேதாகமத்தை ஒரே செய்தியாக நமக்கு காட்டுகிறது. So if I ask you what is that one message in the Bible, how can you explain it? வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? Salvation. Yes, that's one way of saying it. Any other way? நல்ல விஷயம். Yeah, Christ, gospel connected. Yeah, the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம், the rule of God. தேவனுடைய ஆட்சி. That's what we see as the one storyline of the Bible. அதுதான் வேதாகமம் முழுவதுமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. God establishing His kingdom in this world. இந்த உலகத்திலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுகிறார். Or in other words, God restoring a people or reconciling a people to Himself who trust and obey Him through His Son Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை தேவன் நமக்கென்று தெரிந்து கொள்கிறார். That's why it's important to remember the seed of the woman. ஆகையால் அந்த ஸ்திரீயுடைய வித்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். That's why seed of the woman, that promise is given in the beginning. அதனால தான் அந்த ஸ்திரீ வித்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because the rest of the Bible is unfolding that promise. ஆகவே வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை தான் மற்ற வசனங்கள் விளக்குகின்றன. So that's the fourth way the biblical theology helps us. It maps the unity of the Bible as one whole message. வேதாகம இறையியல் என்பது வேதம் முழுவதையும் ஒருமைப்படுத்தி பார்ப்பதற்கு நமக்கு உதவுகிறது. Now the final thing, biblical theology provides the basis for interpretation of God's word.
கடைசியாக வேதாகம இறையியல் போது வேத வசனத்தை சரியாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு உதவுகிறது. Interpretation of any part of the Bible as God's word. வேதத்தில் உள்ள எந்த ஒரு பகுதியையும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த வேதாகம இறையியல் உதவுகிறது. Now, the interpretation of the Bible is not a simple matter. நீங்கள் வேதாகமத்தை விளக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. Because you can't say that I'm simply a Bible believer. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. Because the question is, how is the Bible applying to us? இன்றைய வாழ்க்கையிலே வேதாகமம் எப்படி நிறைவேறுகிறது? Because every word that we speak has a meaning. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது. And so many words that we say have more than one meaning. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. That's why we say a word can have a double meaning. அதனால தான் சொல்லுகிறோம் ஒரு வசனத்திலே பல அர்த்தங்கள் இருக்கிறது. So that's why we have to understand what a person is saying. ஒரு நபர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். We are constantly interpreting. நாம் தொடர்ந்து நாம் வேத விளக்கம் செய்கிறோம். We are interpreters. நாம் வேத வியாக்கியானிகள். And at the same time we often fail in understanding each other. ஆனால் அதே சமயத்திலே ஒருவரை ஒருவர் விளங்கிக் கொள்வதிலே நமக்கு பிரச்சனை. That's why a lot of misunderstanding happens in communication. நம்முடைய தகவல் தொடர்பிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. Now the words in the Bible are no different. அந்த வேதத்தில் உள்ள வேத பகுதியானது அதிலே எந்த விதமான மாற்றம் இல்லை. Because the words of the Bible also needs interpretation in their own context. ஆகவே வேதத்தில் உள்ள பகுதியும் கூட அதனுடைய சரியான சூழலிலே விளக்கப்பட வேண்டும். Now that discipline is called hermeneutics. அதுதான் hermeneutics அல்லது வேத வியாக்கியான இயல் என்று கூறுகிறோம். It comes from the word a Greek word which means to interpret. hermeneutics என்று சொன்னால் வியாக்கியானம் விளக்குதல் என்று பொருள். Now if you take a commentary, ஒரு கமெண்ட்ரி வேதாகம விளக்க உரை எடுத்தால் most commentaries talk about the meaning of the words. ஒரு வார்த்தையுடைய விளக்கத்தை அது கொடுக்கும். It helps us to understand what did Moses mean, what did Joshua mean, what did Paul mean. It helps us to understand the authorial intent of God's word. அந்த கடவுள் எந்த விதமாக ஒரு அதிகாரத்தோடு ஒரு மோசே மூலமாகவோ அல்லது யோசுவா மூலமாக வேறு நபர் மூலமாகவோ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் என்பதை காட்டுகிறார். But we need to go beyond that. அதற்கும் பின்பதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். We need to go beyond that and understand what I am reading or what I am saying. How is that applying to my life today? So நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை இன்னும் அதிகமாக சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி எனக்கு அது பயிற்சி செய்ய வேண்டும். What is the present meaning for me today? எனக்கு அது இன்றைய நாளில் அதனுடைய விளக்கம் என்ன? That is what interpretation is called. அதுதான் வேதாகம விளக்கம். There are 3 or 4 stages in learning the Bible. அந்த வேதத்தை படிப்பதில் நமக்கு 3 அல்லது 4 முறைகள் இருக்கின்றன. The first is called observation. நீங்கள் ஒன்றை சரியாக உன்னிப்பாக கவனிக்க You வேண்டும். have to observe the text well. அது நீங்கள் படிக்கக்கூடிய வேத பகுதியை மிக சரியாக கவனிக்க வேண்டும். Who is saying, to whom is being said, are there any repetitions in that passage, are there any contrasts in that passage? Lot of things we have to observe in a text. யாருக்கு சொன்னது, அங்கே ஏதாவது வேறுபாடுகள் இருக்கின்றனவா, எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். At the same time we have to think about the context. அந்த சூழலை சரியாக படிக்க வேண்டும். But then we move on from there to interpretation. அதற்கு அப்புறமாக விளக்கத்துக்கு வருகிறோம். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? In observation we ask, what do I see? நீங்கள் அதை அந்த ஆப்சர்வேஷன் உற்று கவனிக்கும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். When we interpret, we ask the question, what does it mean? வேத விளக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? And that is என்ன விளங்க வேண்டும். And that is what biblical theology is helpful to. இங்கே தான் வேதாகம இயல் நமக்கு உதவுகிறது. When we understand the Bible story as one whole book, it helps us to have sound and correct interpretation of what we are reading. வேதாகமம் முழுவதும் ஒரே புத்தகம் தான், சரியாக இணங்கி இசைந்திருக்கிறது புரிந்து கொண்டால் நாம் எல்லாவற்றையும் சரியாக படித்துக் கொள்ள முடியும். And that's why we see Bible is not merely a historical record. அதனால தான் நாம் வேதாகமம் ஒரு சரித்திரத்தை மட்டும் அங்கே பதிவு செய்யக்கூடிய புத்தகம் என்று கூறுவதில்லை. It's the word of God. இது தேவனுடைய வார்த்தை. That's why we see. Have you heard of a king called Hammurabi? ஹம்முராபி என்பவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? He was an ancient Babylonian king. பாபிலோனிய ராஜா. He wrote a code of law. அவர் அந்த ஒரு சட்ட புத்தகத்தை எழுதினார். And that code of law became the foundation of
the law all around the world. உலகம் முழுவதற்கும் அது அடிப்படையான சட்ட புத்தகமாக But then we don't look at Hammurabi's code of law and start thinking what is the relationship between different laws. That's not how we see it. ஹம்முராபி அந்த சட்டத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று நாம் சிந்திப்பதில்லை. It's a historical record and it's good. அது சரித்திரபூர்வமான ஒரு காரியம், அது சரிதான். But how about the Mosaic law? மோசே நமக்கு கொடுத்திருக்க கட்டளை கொடுத்த காரியம் என்ன? Who gave that law? அந்த சட்டத்தை நமக்கு யார் கொடுத்தா? It's not a mere king. அது ஒரு ராஜா மட்டுமல்ல, God gave that. தேவனே அதை கொடுத்தார். And that's why we need to understand what does that law mean? அந்த நியாயப்பிரமாணம் என்ன குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And does that law have any application for our life, any present day relevance in our life today? இன்றைக்கு நான் படிக்கக்கூடிய அந்த உபாகமத்திலே படிக்கிற சட்டப்பூர்வ காரியம் எனக்கு இன்று பயன்படுகிறதா என்று சிந்திக்க வேண்டும். And that's why Christians today need to ask the question, does the Old Testament have any present day relevance in our life today? ஆகையால் தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்று நமக்கு அதிலே நமக்கு பயன் என்ன என்ற கேள்வியை கேட்க வேண்டும். That's why we need to think about the biblical. ஆகவே தான் வேதாகம இறையிலே நாம் சிந்திக்க வேண்டும். When we study the covenants, உடன்படிக்கையை பற்றி படிக்கும் when பொழுது, we study the different types in the Bible, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பல நிழல்களை பற்றி படிக்கும் when we பொழுது, think about the different promise and its fulfillment, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மற்றும் நிறைவேறலை குறித்து பார்க்கும் பொழுது, at the same time when we look at the storyline of the Bible, அங்கே வேதாகமத்தினுடைய அந்த ஒரு ஒற்றை அந்த சரித்திர நூலை குறித்து பார்க்கும் பொழுது, it helps us to make sense of God's word and its present day relevance in our lives. அங்கே நமக்கு வேதாகமம் என்ன கூறுகிறது, நமக்கு அதனால என்ன பயன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். So I spoke about observation. நான் உங்களுக்கு எப்படி உற்று கவனிப்பது என்பதை பற்றி கூறினேன். What do I see? நான் என்ன பார்க்கிறேன் வேதத்திலே. And second thing, interpretation. இரண்டாவதாக வியாக்கியானம், விளக்கம் செய்வதன் விளக்கம் என்ன, What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன. The third stage is application. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அதை பயிற்றுவிப்பது, How should I respond to it today? இந்த நாளிலே இந்த வேதாகம பகுதிக்கு நான் எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும். This is what biblical theology aids us to do. இதைத்தான் நாம் செய்வதற்கு வேதாகம இறையியல் நமக்கு உதவுகிறது. It helps us to interpret scripture correctly. வேதாகமத்தை சரியாக நாம் விளக்குவதற்கு வேதாகம இறையியல் நமக்கு உதவுகிறது. If not, we will make wrong conclusions. இல்லாவிட்டால் தவறான ஒரு செய்திக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. Just like we saw, the Old Testament God is a cruel God. So I don't want that God. I want the New Testament. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தேவன் அவர் கொடுமையானவர், எனக்கு அந்த தேவன் வேண்டாம் என்று நம்ம முடிவுக்கு வருவதற்கு ஏது உண்டு. So we saw fifthly, the biblical theology helps us in interpreting God's word for us. வேதாகமத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்துவதற்கு, சரியாக விளக்குவதற்கு வேதாகம இறையியல் உதவுகிறது. So we saw five ways biblical theology helps us to understand the Bible. வேதாகம இறையியல் வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு 5 முறைகளிலே நமக்கு உதவுகிறது. Firstly, it helps us to deal with problematic passages by helping us to relate it to the whole message of the Bible. பிரச்சனைக்குரிய பகுதிகளை நாம் சரியாக வேதாகமத்தோடு முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. And secondly, it relates the different stories of the Bible to the one message of the Bible and to ourselves. பழைய ஏற்பாட்டில் சொல்ல பல பகுதியில் இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய வாழ்க்கையை அது எப்படி பயன்படுத்துகிறது என்பதை சொல்வதற்கு உதவுகிறது. And thirdly, it helps us to see the relationships of the Old Testament to the person and work of Jesus Christ and how that applies to us. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து செய்த காரியத்திலும் எப்படி நிறைவேறுகிறது, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுத்துவது. And fourthly, it helps us to map the unity of the Bible for us to help us to understand the whole message of the Bible. வேதத்தின் முழு காரியத்தையும் ஒரு பறவை கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு வேதாகம இறையியல் உதவுகிறது. And fifthly, it helps us to interpret the Bible in its right form so that we can apply it into our lives today. வேதாகமத்தை சரியான முறையிலே வியாக்கியானம் செய்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக அபியாசப்படுத்துவதற்கு இந்த வேதாகம இறையியல் நமக்கு பயன்படுகிறது. So these are 5 uses of biblical theology. வேதாகம இறையியலுடைய 5 முக்கியமான உபயோகங்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். Is this convincing? உங்களுக்கு நாம் ஏன் வேதாகம இறையியலை படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றனவா? Do you think we should learn this? இதை நாம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? Do you think pastors, brothers who preach and teach, do you think it's important for you? அங்கே பிரசங்கமாரும் அங்கே போதகர்களும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? We are accountable
to understand the Bible rightly. சரியாக வேதத்தை புரிந்து கொள்வதிலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். God wants us to rightly divide the word. ஆண்டவர் நாம் வேதாகமத்தை சரியாக பகுத்து போதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். So when we read the word, first of all, we are responsible to read the whole word of God. முதலாவதாக வேதாகம் முழுவதையும் நாம் படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Not what we like. நமக்கு எது விரும்புகிறதோ அதை படிப்பதல்ல. Not what suits my taste. என்னுடைய சுவைக்கு ஏற்றதை படிப்பதல்ல. Not what gives me the energy. எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பதை படிப்பதல்ல. Brothers and sisters, Bible is not to give us positive energy. அங்கே வேதாகம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பதற்காக வேதாகம் இல்லை. Sadly today Bible has been the preaching of the Bible, the reading of the Bible has become like that for God's people. அநேக மக்களுக்கு வேதாகம் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது. I want some encouragement, I want some energy, so let me read the Bible. எனக்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும், ஆகவே வேதத்தை படிக்கிறேன். You should run to the Bible first thing in the morning because it is God's word. நீங்கள் வேதாகமத்தை படிக்கிறதுக்கு காரணம் அது கர்த்தருடைய வசனம். Because it is God's word. அது கர்த்தருடைய வசனம். Because the living God has spoken. ஏனென்றால் ஜீவிக்கின்ற தேவன் அவர் பேசியிருக்கிறார். And he has spoken to people like us. நம்மை போன்ற மக்களிடத்திலே நம்முடைய மொழியை ஆண்டவர் பேசியிருக்கிறார். Are we even worthy of it? நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? But he has spoken to us. ஆனால் நம்மிடத்திலே அவர் பேசுகிறார். He has revealed his mind to us. அவருடைய உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். How can we know God? நாம் தேவனை எப்படி அறிவது? Go to his word. நாம் அவருடைய வசனத்திற்கு எப்படி செல்வது? How can we pray to God? நாம் தேவனிடத்தில் எப்படி ஜெபிப்பது? When we hear what he says. அவர் சொல்வதை கேட்க வேண்டும். Read your Bibles. நீங்கள் வேதத்தை படியுங்கள். Read from Genesis to Revelation. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படியுங்கள். Please don't boast and tell people I have read the Bible 6 times in my life. என் வாழ்க்கையை 6 முறை படித்துவிட்டேன் என்று பெருமை பாராட்டுவதற்காக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Read the Bible for your own good. உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை படியுங்கள். So that you can glorify God through your lives. உங்களுடைய வாழ்க்கையை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக படியுங்கள். So that you can be a channel of blessing to other people by opening the word and comforting other people. மற்றவர்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேதத்தை படியுங்கள். Read your Bibles and study the Bible as it should be done. வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, எப்படி படிக்க வேண்டுமோ அந்த முறையிலே வேதத்தை படியுங்கள். At the same time, God has told us to preach the whole counsel of God. ஆண்டவர் முழு ஆலோசனையும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Not certain counsel. சில காரியங்கள் மட்டுமல்ல. Not certain things that you want to hit at your fellow believers. மற்ற விசுவாசிகளை தாக்குவதற்காக ஒரு சில பகுதிகள் மட்டும் படிப்பதல்ல. The whole counsel. ஆனால் முழு வேதாகமத்தை படிக்க வேண்டும். Brothers, your churches need to hear from Genesis to Revelation. உங்களுடைய சபையானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் செய்தியை கேட்க வேண்டும். Because it is the whole word of God. ஏனென்றால் அது முழு வேதாகமம். And you need to learn that. நீங்கள் அதை படிக்க வேண்டும். You need to preach faithfully. நீங்கள் உண்மையாக அதை பிரசங்கிக்க வேண்டும். When you preach faithfully, நீங்கள் உண்மையாக பிரசங்கிக்கும் பொழுது you glorify God. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். Because God has given you a set of people under your care and you are accountable for them to the Lord. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு கூட்ட மக்களை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை குறித்து. So every time, brothers, when you take God's word and stand and preach, you should do it with complete reverence and fear of the Lord. நீங்கள் தேவசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் கடவுளை குறித்த பயமும் மரியாதையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். Now that doesn't mean that we have to preach perfect sermons. நீங்கள் மிக பூரணப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதல்ல. In this side of eternity there is nothing perfect. நித்தியத்தின் இந்த பகுதியிலே எதுவும் பூரணப்பட்டதல்ல. We have to be faithful. ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். That's what Paul told young Timothy, preach the word. ஆகினால் தான் அங்கே பவுல் தீமோத்தேயுவிற்கு நீங்கள் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கூறுகிறார். So we hope and pray that this study of biblical theology will give you the tools to rightly understand the Bible and rightly and faithfully preach the word. வேதாகம இறையியல் வேதத்தை சரியாக பகுத்து அதை போதிக்க உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். The word gives growth. ஏனென்றால் வசனம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. The Holy Spirit works through the preaching of God's and the reading of God's word. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கவும் அதை படிக்கவும் உதவுகிறார். I hope and pray that you understand the weight, the importance of the gravity of these matters. நாம் சொல்லுகிற காரியங்களுடைய கனம் எவ்வளவு என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Come back tomorrow morning. We will learn the storyline of the Bible tomorrow. நாளைய தினத்திலே வேதாகமத்தினுடைய அந்த ஒரு முழு தொடர்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.